ட்ரைனேஜ். ஸோ அந்த பணிகள் போகிறதெல்லாம் அங்கே வந்து பள்ளம் தோன்றாங்க. அதனால அந்த தொகுதி மட்டும் உங்களால் பண்ண முடியுது, மீதி 4 தொகுதி நீங்கள் வந்து பேசலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, இல்லை பெரம்பூர் தான் நீங்கள் வந்து முதல் தொகுதி, அந்த தொகுதியில் அண்ணன் வந்து முதல்ல வந்து பேசினாதான் ராசி, அப்பதான் அண்ணன் வந்து வெற்றி பெற முடியும். இந்த ராசியில இந்த டைம்ல போய் அங்க பேசினாதான் நாங்க வந்து வெற்றி பெற முடியும். இப்படி நாங்க போய் பேசி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு போகும்போதே முட்டுக்கடை போட்டீங்களே, என்னங்க இது டிஎம்கே சதி தானே நீங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து அப்படி வந்து பேச ஆரம்பிச்சாங்களா. ஏய், எலெக்ஷன் கமிஷனுக்கும் டிஎம்கே என்னடா சம்மதம், என்னடா பேச்சு பேசுறீங்க? இன்னொரு படி மேல போய் பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் வந்து மேபி மோடியோட வேணா கண்ட்ரோல் இருக்கலாம், ஆனா நீங்க அப்படி கூட பேசலடா, இதுக்கும் டிஎம்கே சதின்றீங்களா? ஏன்னா கொஞ்சம் மனச்சாச்சு இல்லடா உங்களுக்குலாம்? சரி, உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். 5 சட்டமன்ற தொகுதியுமே நாங்கள் பார்க்க போறோம், மக்களை மீட் பண்ண போறோம் சொன்னீங்க, சந்திக்க போறோம்னு சொன்னீங்க. சரி, ஒரு தொகுதியில கேன்சல் ஆச்சு, பர்மிஷன் இல்ல, மீது 4 தொகுதிகளை போக வேண்டியதானே? இல்ல நாங்க போனா 5 தொகுதி தான் போவோம், 4 தொகுதியில் நாங்க வந்து போக மாட்டேன். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரக்கு போட்டு பணவெளி படுத்து தூங்க போறான். 2வது வண்டி பார்த்தா பணவெளிக்கே போயிடுச்சு. ஏய், எலெக்ஷன் இன்னும் 3 வாரம் கூட இல்லடா, எப்படா நீங்க போய் மக்களை சந்திக்க போறீங்க, எப்படா நீங்க ஓட்டு கேட்க போறீங்க? இப்படியே காரணம் சொல்லி டிஎம்கே சதி பாத்தியா, மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, டிஎம்கே சதி, இப்படியே வந்து சோசியல் மீடியால வந்து பொருளை பேசி வந்து ஓட்டு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? தலைவா, இப்படிலாம் கம்பு சுத்தனா எவனும் ஓட்டு போட மாட்டான், மக்களை வந்து சந்திக்கணும். அட்லீஸ்ட் ஓட்டு கேட்க கூட மக்களை சந்திக்க வாயா.